வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் யாருக்கு உள்ளது என்கின்ற ஒரு ஜோதிட ஆராய்ச்சி பார்க்கணும். இது ஒரு ரிசர்ச். இது எப்படி நான் பண்ணியிருக்கேன், இது என்ன மெத்தடாலஜியில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் இருவர் ஜாதகத்தில் யார் ஜாதகம் வலுவாக இருக்கிறதோ, யாரோட ஜாதகம் ரொம்ப பலமா இருக்கோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். எல்லாரோட ஜாதகமே என்கிட்ட இல்லை. இதில் ஒரு சிலர் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திருமயம் அவர் என்கிட்ட ஒரு தடவை ஜாதகம் பார்த்தாரு, வைரமுத்தாங்க. அவரோட ஒரிஜினல் ஜாதகம் இருக்கு, வேற யாருக்குமே என்கிட்ட பெருசா இல்லை, மீதி எல்லாமே என்கிட்ட இல்லை. ஸோ அதில் அவங்க அஃபிடவிட் போர்ட்டலில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் நான் அவங்களுடைய கிரகச்சேர்க்கையை வச்சு தான் நான் கணிச்சிருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்ன திமுக கூட்டணி ப்ளஸ் அதிமுக கூட்டணியை வச்சு ரிசர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே தமிழக வெற்றி கழகமோ நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையானா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அப்போ அது அந்த தொகுதிகளில் என்னுடைய கணிப்பு நான் யார் ஜெயிப்பான்னு சொல்லணும், அவங்க ரெண்டாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம 234 தொகுதியும் அவங்களுடைய ரிசர்ச்சே எடுத்தோம்னா ரொம்ப லேட் ஆகுன்றதுனால தான் இந்த வருஷம் எடுக்கல. பட் அடுத்த வருஷம் நம்ம அப்படி பண்ணலாம். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதல் பார்க்க போகிற தொகுதி கந்தர்வக்கோட்டை. கந்தர்வக்கோட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா கீரனூர் வரும். அந்த கீரனூரில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ரவுடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் திப்பு சுல்தான் சொல்லி அவர் முகநூலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர். என்னுடைய 2011 ஃபேஸ்புக்கில் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன், ரொம்ப தமாசா எழுதுவார். ஸோ ரிட்டையர்ட் ரவுடி என்ன இப்போ ட்ராவல்ஸ் நடத்துறாரு. ஸோ அவர் இந்த தொகுதியில் இருக்காரு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த தொகுதியில் கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. திரு எம் சின்னதுரை அவர்கள் நிற்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு உதயகுமார் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு நதியா அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு சுப்பிரமணியம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். ஸோ நம்ம ரிசர்ச் பண்றதுல நெக்ஸ்ட் திரு உதயகுமார் அண்ணாவோட ஜாதகம் பிளஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உதயகுமார் மற்றும் சின்னதுரை அவர்களுடைய ஜாதகம் ரெண்டு பேருக்குமே நம்மகிட்ட கிடையாது. இதன் காரணமாக அஃபிடவிட் போர்ட்டலில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும் பொழுது இவருக்கு ராகு கேது சந்திரன் குரு பலமாக இருக்கிறது, அவருக்கு குரு மட்டும்தான் பலமாக இருக்கிறது. குருவும் செவ்வாயும் பலமாக இருக்கு. ஸோ அதனால் இதில் கோச்சாரத்துக்கே நான் போகல, இவங்க கிரகச்சேர்க்கையை வைத்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக திரு சின்னதுரை அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் நம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் ஜெயிக்கும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற மகிழ்ச்சி. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற தொகுதி விராலிமலை முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நிற்கின்ற தொகுதி. அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கே செல்லப்பாண்டியன் அவர்கள் நிற்கிறாங்க. அதிமுகவின் சார்பாக முன்னாள் அமைச்சர் மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் அவங்க நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சத்யலட்சுமி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு முருகேசன் அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் ரெண்டு பேரோட ஜாதகத்தை ரிசர்ச் எடுத்துக்கிட்டோம். யார் அப்படின்னா திரு கே செல்லப்பாண்டியன் மற்றும் சி விஜயபாஸ்கர் அவங்க தொகுதி. ஸோ இந்த தொகுதியில் திரு கே செல்லப்பாண்டியன் அவர்கள் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது கேது ராகு குரு பலமாக இருக்கு. புதன் இப்போ கோச்சாரத்தில் பலகீனமாக இருக்கு. ஸோ புதன் எப்பயுமே தேர்தல் டைமில் பலமாக இருந்தால் மட்டும்தான் கூட்டணி கட்சிக்காரர்கள் மற்றும் அந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அன்பு அரவணைப்பும் நல்லா இருக்கும். புதன் அப்படின்றது நட்பு கிரகம், அது ஒரு பலகீனமாக இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சி விஜயபாஸ்கர் அவருடைய ஜாதக ரிசர்ச்சில் சுக்கிரன் பலமாக இருக்கு, ராகு கேது பலமாக இருக்கு, சூரியன் பலமாக இருக்கு, செவ்வாய் பலமாக இருக்கு. அதே போல இப்போ இவருக்கு கூடுதல் தகவல்கள், இவருடைய ஜாதகத்தில் கோச்சார சனி இவருக்கு நல்ல நிலைமை இல்லை, கண்டகச்சனியாக பாதிக்குது. ஸோ இதன் காரணமாகவும் இவருடைய ஜாதகத்தில் வலுவான கிரகங்கள் இருக்கிறதுனால நான் கோச்சாரத்துக்கே போல இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அப்படி அண்ணன் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. அண்ணன் வாழ்த்துக்கள்லாம் மீண்டும் ஒரு முறை ஜெயிக்கிறீங்க. நான் உங்க ஸ்டைல சொல்றேன், தயவுசெய்து கிண்டல் பண்றதா நினைச்சுக்காதீங்க.
ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக இப்போ விராலிமலை மக்களுக்காக கடைசி ரத்தம் இருக்க வரைக்கும் உழைச்சிங்க. அதன் காரணமாக மீண்டும் வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். என்ன அதான் தமாசா தான், ஒரு ஃபன்னா சொல்றேன், எதுவும் பர்சனலா எடுத்துக்காதீங்க, சும்மா ஜாலியா சொல்றேன். ஏன்னா மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி எதுவும் அடையாளம் இல்லை. உங்களுடைய இது நான் உண்மையிலேயே நீங்க நல்லா பண்ணணும் ஜெயிக்கிறீங்க. நீங்க நல்லா பண்ணலனாலும் நீங்க தோத்துருப்பீங்களா. ஜாதக அமைப்பும் நல்லா காட்டுது. நீங்க நல்லா பண்ணிருக்கோம்னா தொடர்ந்து ஜெயிக்கிறீங்க. ஸோ வாழ்த்துக்கள். அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த பகுதியை நாம் பார்க்க இருக்கிறது புதுக்கோட்டை. புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்க யார் போட்டியிடுறாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு முத்துராஜா அவர் போட்டியிடுகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கட்சிக்கு கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. பாரதிய ஜனதா ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த கட்சியில வந்து திரு என் ராமச்சந்திரன் அவர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு எழிலரசி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக KM சபரீஷ் அவர் போட்டியிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எடுத்துக்கிட்ட ரிசர்ச்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு முத்துராஜா அவருடைய ஜாதக கட்டமும் என் ராமச்சந்திரன் அவருடைய ஜாதக கட்டத்தை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சிட்டிங் MLA இவர் முத்துராஜா அவர்களுக்கு ராகு கேது பலமா இருக்கு, செவ்வாய் பலமா இருக்கு, குரு பலமா இருக்கு. இவருக்கு பாஜக சார்பாக போட்டியிடுறவர்களுக்கு ராகு கேது பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு. ஸோ இவருக்கு 4, அவருக்கு 3 அப்படிங்கும்போது டிரான்சிட்ல நம்ம போய் பார்க்கும் பொழுது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவரோட ஜாதகத்துல டிரான்சிட்ல பொறுத்த வரைக்கும் இவருக்கு ராகுவோட தொடர்பு, சனியோட தொடர்பு இருக்கு. இவரு முத்துராஜன் ராமச்சந்திரன் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு மட்டும்தான் குருவோட தொடர்பு இருக்கு. இவருக்கு 3 கிரக தொடர்பு இருக்கிறதுனால குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் புதுக்கோட்டை தொகுதியில் திரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு முத்துராஜா அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக ஆராய்ச்சி செய்யப்பட்ட கணிப்பில் வந்த வெற்றி. அப்படி உண்மையிலேயே அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றொன்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததான் பார்க்க இருக்கிற தொகுதி திருமயம். ஸோ திருமயம் தொகுதியுடைய வேட்பாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த வேட்பாளர் என்னுடைய வாடிக்கையாளர் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மாவும் அவரும் வந்தாங்க. நான் 2023 வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிகினிங்ல நான் எலெக்ஷன் டைம்ல ஒரு முறை வாங்கினேன். பட் தேர்தல் பிஸியில வராமட்டாரு, வந்திருக்கலாம். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சர் ரகுபதி அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வைரமுத்து அவர்களும் இங்க போட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ரகுபதி அண்ணாவோட ஜாதகம் நம்மகிட்ட இல்லை. வைரமுத்து அண்ணாவோட ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகம். அவருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்தது நான் இது மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நான் எழுதி வச்சுக்குவேன் நோட்ல, அதுல இருக்கு என்கிட்ட. ஸோ திமுகவின் சார்பாக எக்ஸ் மினிஸ்டர் ரகுபதி அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு வைரமுத்து அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக லட்சுமி சீனிவாசன் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சிந்தாமணி அவர்களும் போட்டியிடுகின்றனர். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க இவருடைய ஒரு ஜாதகம், அண்ணனோட ஜாதகம் நம்மகிட்ட ஒரிஜினல் இருக்கு. ஸோ அவரோட இது ஒரிஜினல் இல்லை, அவர் ஜாதகம் இல்லை. ஸோ அபிஷியல் போர்ட்டல்ல நெக்ஸ்ட். ஸோ ரகுபதி அண்ணாவோட இவரோட ஜாதகத்துல ஒரிஜினல் ஜாதகம் நான் பதில் சொல்றேன். லக்கணாதிபதி பலம், கேந்திர 4ஆம் அதிபதி பலம், லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி திக்பலம் பிளஸ் ஆட்சி. ஸோ நல்ல ஒரு அமைப்பான ஒரு ஜாதகம். எக்ஸ் MLA இருந்திருக்காரு. ரகுபதி அண்ணாவோட ஜாதகத்துல குரு பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, புதன் பலமா இருக்கு. ஸோ 2 கிரகம் பலமா இருக்கு. இதுல கூடுதலா 3 ஸோ 3 இடம் தசாபுத்தி நடக்கிறது. அண்ணனுக்கு வைரமுத்து ஒரு சின்ன மைனஸ். இவர் ரகுபதி அண்ணாவோட லக்கணம் தெரியாதனால கோச்சாரத்துல வச்சு பார்க்கும் பொழுது ரகுபதி அண்ணாவோட ஜாதகத்துல ராகு கேது பலமா இருக்கு, சூரியன் பலமா இருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரம் இவரோட ஒரிஜினல் ஜாதகத்துல 70% டைம் நல்லா இருக்கு. இவரோட ஒரிஜினல் ஜாதகம் தெரிஞ்சா அந்த தொகுதியில் நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்லுவேன், இவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஜோதிட கணிப்பு. ஒருத்தருடைய ஜாதகம் ஒரிஜினல் இருக்கு, ஒருத்தருடைய ஜாதகம் ஒரிஜினல் இல்லை. ஸோ இதன் காரணமாக கோச்சாரத்தின் அடிப்படைக்கு நம்ம போகும்போது இவரோட ஜாதகத்துல குரு சூரியனுடைய தொடர்பும், கோச்சாரத்துல இருக்கக்கூடிய மிதனத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியனுடையும் சனியோடைய தொடர்பும், இவருக்கு சனி பகவான் இப்ப இதே போன வட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து 7.5 சனியில பாதிப்பு இருந்தது. ஆனா இவருக்கு அப்ப குரு பகவான் நல்ல நிலையில இருந்ததுனால குறைந்த வாக்குல ஜெயிச்சிட்டாரு. ரொம்ப கம்மி டிஃபரன்ஸ் தான் நினைக்கிறேன், ஒரு 1200. இம்முறை வந்து சனி விலகினதுனால ஸோ அந்த ஒரு த்ரெட் இல்லை. ஸோ அதன் காரணமாக இந்த தொகுதியில மிக 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 குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ரகுபதி அவர்கள் ஜெயிப்பார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. பேக் பாப்பா என்னுடைய ஆசை
என்னுடைய நான் விருப்பப்படுறது ஒரு கணித தப்பா போனா போயிட்டு போகுது. இந்த தொகுதியில வைரமுத்து அண்ணா ஜெயிக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதுக்கு ஒரே காரணம் அவர் என்ற ஜாதகம் பார்த்தா நல்ல மனிதர், எனக்கு தெரிந்த வரையில் அவர் நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு காரணத்தால ஸோ அண்ணா நீங்க ஜெயிக்கணும்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பட் கணிப்பு அப்படி வந்தது, ரிசர்ச்ல வந்தது ரகுபதி அண்ணன் தான். ஒரு சில தொகுதியில மட்டும்தான் இவங்க ஜெயிக்கணும்னே நான் கணிப்பு ஆரம்பிப்பேன். இவங்க ஜெயிக்கணும்பா ஆண்டவான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். அதுல ஒரு சில இடத்துல கரெக்டா வந்துருது, ஒரு சில இடத்துல இந்த மாதிரி வருது. ஸோ அடுத்ததான் நான் பார்க்க இருக்கிற தொகுதி ஆலங்குடி. குரு பகவான் தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய குரு பகவான் பலம் பெற்ற ஊர் ஆலங்குடி. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு சி.வி. மீனாதன் மினிஸ்டரா இருக்கவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விமல், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ராஜவர்ராமன், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக துரை கந்தசாமி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஸோ இந்த தொகுதியில 2 பேருடைய ஜாதகமே இல்ல. நெக்ஸ்ட் ஸோ இதுல சிவ வி மெய்நாதன் மற்றும் தன விமல் அவர் ஜாதகத்தில் நம்ம ரிசர்ச் பண்ணதுல ஒரிஜினல் ஜாதகம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுல வந்து சுக்கிரன், செவ்வாய், ராகு, கேது, சந்திரன் வந்து இது மெய்நாதன் ஜாதகத்துல பலமா இருக்கு. அதிமுக சார்பாக குரு பகவான், புதன் பகவான், சூரியன் பகவான் பலமா இருக்கிறது. தன விமல் அவர் ஜாதகத்துல பலமா இருக்கு. ஸோ கோச்சாரத்துல 2 பேருடைய ஜாதகமும் சம பலமா இருக்கு. கோச்சார ரீதியா பார்க்கும் பொழுது திரு சி.வி. மெய்நாதன் அவர்களுடைய ஜனனகால சனியை குரு பகவான் பார்க்கிறார். அதே போல ஜனனகால சூரியனையும் குரு பகவான் நட்சத்திர ரீதியாக தொடர்பு கொள்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிற்கின்ற தனவிமல் அவர் ஜாதகத்துல சூரியன் மட்டும்தான் தொடர்பு கொள்றதுனால ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. என்னுடைய கணிப்பின்படி தி வின்னர் இஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சி.வி. மெய்நாதன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் நம் கணிப்பு. அப்படி அண்ணன் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அடுத்த தொகுதி அடுத்ததான் நாம் பார்க்கிற தொகுதி அறந்தாங்கி. அறந்தாங்கி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல டி. ராமச்சந்திரன் என்பவர் நிற்கிறார். பாரதிய ஜனதாவின் கட்சியின் சார்பாக கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முத்துலட்சுமி செல்வரத்தினமும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முகமது பர்வேஸ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கிறத கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 பேருடைய ஜாதக கட்டம் நம்மகிட்ட இல்லை. நெக்ஸ்ட் ராமச்சந்திரன் மற்றும் கவிதா அவங்க ஸ்ரீகாந்த் அவங்க ஜாதகத்துல பார்த்ததுல திரு ராமச்சந்திரன் அவர்கள் ஜாதகத்துல சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கு, சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கு, கிரக சேர்க்கையில சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாஜக நிற்கிறவருக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது பலமா இருக்கு, சந்திரன் பலமா இருக்கு. ஸோ அவருக்கு 4 உங்களுக்கு 3. ஸோ 2 பேரோட ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இவங்க 2 பேரோட ஜாதகத்தை நம்ம வச்சு பார்க்கும்பொழுது இவரோட ஜாதகத்துல கோச்சாரத்துல சனி பகவான் புதனோட தொடர்பு கொள்றார், சுக்கரனோட தொடர்பு கொள்கிறார். கோச்சார குரு பகவான் செவ்வாயோட தொடர்பு கொள்றார், குருவோட தொடர்பு கொள்றாங்க. கவிதா ஸ்ரீகாந்த் அவங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது குருவும் சுக்கரன் மட்டும்தான் நல்ல நிலைமையில் இருக்கு. ஸோ அதன் காரணமாக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில திரு ராமச்சந்திரன் அவர்கள் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு தொகுதியை டெவலப் செய்ய அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். க்ளோஸ். ஸோ புதுக்கோட்டையில மொத்தம் நம்ம 6 தொகுதியில 2 ஏடிஎம்கே, மீதி 4மே டிஎம்கே கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். விராலிமலை வந்து ஏடிஎம்கே கொடுத்துருக்கோம், கந்தர்வக்கோட்டை கம்யூனிஸ்டுக்கும், புதுக்கோட்டை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தொகுதியில வந்து தமிழக வெற்றி கழகமோ நாம் தமிழர் கட்சியோ வெற்றி பெறாதான் நீங்க நினைக்காதீங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அவர்கள் ஜாதகம் வலிமையாக இருக்கும் பட்சத்தில். ஸோ இது ஒரு ரிசர்ச் தான், ஒன்றும் தப்பா இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இது வரைக்கும் நான் போன வட்டம் 234 போட்டதுல 203 கரெக்டாக வந்தது. ஸோ அக்யூரேட்டா எல்லாமே வந்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க யாரும் அப்செட் ஆகாதீங்க. அவங்க இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அரசியல் விஜய் அவர்களுடைய எப்படி தாக்கம் இருக்குன்றத டீட்டெயில்டான வீடியோ போடுறேன். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.